Romans 6:22. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். It's a great verse. மிகவும் பெரிய வசனம், நல்ல வசனம். I just want to read the first part of it. அந்த வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Being free from sin, you became a servant of God. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டதனாலே தேவனுக்கு ஊழியர்களானீர்கள். So what does it mean? ஆகவே இதனுடைய பொருள் என்ன? Once I was a servant of sin. ஒரு காலத்திலே நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் அல்லது பாவத்துக்கு ஊழியம் செய்தேன். You know, like you were working in a job. நீங்கள் ஒரு வேலையிலே ஈடுபட்டு வேலை செய்வது போல. You resigned that job. நீங்கள் அந்த வேலையை ராஜினாமா செய்கிறீர்கள். And you went to another company and took another job. வேறொரு கம்பெனியிலே போய் வேறு ஒரு வேலையிலே சேர்ந்து விட்டீர்கள். Many of you have done that. நீங்கள் அப்படி உங்களை அநேகர் அப்படி செய்திருக்கிறீர்கள். You're working in one office, you resigned and went to another office. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள், வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது வேறு ஒரு வேலையிலே சேர்ந்து விட்டீர்கள். I also did that. நானும் அதை செய்திருக்கிறேன். I was working in an office called sin. பாவம் என்றதான ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். And for many years I was a very faithful servant in that company. அநேக ஆண்டுகளாக அந்த கம்பெனியிலே மிகவும் உண்மையுள்ளவனாய் நான் ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். Whatever my master sin told me to do, I did it faithfully. என்னுடைய எஜமானாகிய பாவம் என்னவெல்லாம் செய்ய முடியாது சொல்லிதோ அதையெல்லாம் உண்மையாக நான் செய்து கொண்டிருந்தேன். One day I said, I'm resigning, I'm going. ஒரு நாளிலே என்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தேன். And I joined another company. இப்பொழுது வேறொரு கம்பெனியிலே நான் சேர்ந்து விட்டேன். Where Jesus Christ was my master. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய எஜமான். So that's how I became a servant of God. இப்படித்தான் நான் தேவனுக்கு ஊழியனாய் மாறுகிறேன். That's what this verse says. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. You are freed from that old slavery, now you are a servant of God. நீங்கள் அந்த பழைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளானீர்கள் அல்லது தேவனுக்கு ஊழியர்களானீர்கள். I want to ask you, உங்களை பார்த்து கேட்கிறேன், have you given your resignation letter to that master called sin? பாவம் என்கிற அந்த எஜமானுக்கு உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை எத்தனை பேர் சமர்ப்பித்து விட்டீர்கள்? He may say, can you come one day a week and help me in the office? அந்த எஜமான் சொல்வான், வாரத்துல ஒரு நாளாச்சும் வந்து பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு போன்னு சொல்லி கேட்பான். No, not even one day. I finished with you. இல்ல ஒரு நாள் கூட வர மாட்டேன், நான் முற்றிலுமாய் ராஜினாமா செய்து விட்டேன். I am serving somebody else now. நான் இப்பொழுது வேறு ஒருவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். Every one of us are to be servants of God. நம்மிலே ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஊழியர்களாக வேண்டும். Only condition, I want to be free from sin. அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். Even to be free from that, this new master will help me. அந்த பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு கூட இந்த புது எஜமான் உங்களுக்கு உதவி செய்வார். So we need to understand what it means to be a steward. ஆகவே உக்கிரானக்காரன் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Not one day in 7, not 10% of our life, வாரத்திலே of our income, 7 நாட்களிலே ஒரு நாள் என்றோ அல்லது நம்முடைய சம்பளத்திலே 10% என்றோ அல்ல. Everything for the glory of God. எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக. I feed my children, educate them, clothe them for the glory of God. என்னுடைய பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கிறேன், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், அவர்களை படிப்பிக்கிறேன், எல்லாம் தேவ மகிமைக்காக. Give your children higher education for the glory of God. உங்களுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்பும் கூட தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் செய்ய வேண்டும். So in our church we have a much clearer understanding of what it means to be a servant of God. ஆகவே தேவனுக்கு ஊழியனாய் இருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நாம் நம்முடைய சபையிலே மிகவும் தெளிவான ஒரு கருத்தை நாம் பெற்றிருக்கிறோம். And I'll discover the wonderful thing I realized because of this. இதன் நிமித்தமாய் நான் கண்டுபிடித்த அற்புதமான காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். See, I learned in Jesus' life, இயேசுவுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், one of the great secrets of his life was this. அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இதுதான். He did not give one day in 7 to God. அவர் வாரத்திலே 7 நாட்களிலே ஒரு நாளை ஆண்டவர் கொடுக்கவில்லை. See what he said in John chapter 5. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். The Jews, he had just healed one man, a lame man, and asked him to carry his bed and go home. ஒரு நடக்க முடியாத சப்பானியை குணமாக்கி அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை சுகமாக்கி அனுப்பிவிட்டார். And so the Pharisees said, why are you carrying your bed on the Sabbath day? அங்கே உள்ள பரிசேயர்கள் எல்லாம், ஏன் ஓய்வு நாளிலே நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிறாய் என்று கேட்டார்கள். And he said, the one who healed me told me to take up my bed and go. என்னை சுகமாக்கினவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் என்று சொல்கிறார். So the Pharisees were very angry with Jesus for making somebody work on the Sabbath day. ஆகவே ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை வேலை செய்ய வைத்தபடினாலே பரிசேயர்கள் அதிகமாக இயேசு மீது கோபப்பட்டார்கள். So verse 16. ஆகவே John 5:16. ஆகவே யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
Therefore the Jews persecuted Jesus because he was doing these things in the Sabbath day. இவைகளை ஓய்வு நாளிலே செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். And now listen to his reply and then you will understand why he worked on the Sabbath day. இப்பொழுது அவர் கொடுத்த பதிலை நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்பொழுது ஓய்வு நாளை பற்றி நீங்கள் அதிகமாக விளங்கிக் கொள்ளலாம். My Father is working until now and so I am also working. என்னுடைய பிதாவானவர் இதுவரைக்கும் அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார், ஆகவே நானும் வேலை செய்கிறேன் என்று சொல்கிறார். Do you think God in heaven has got a Sabbath day where he does not work? பரலோகத்திலே பிதாவுக்கு ஓய்வு நாள் என்று இருக்கிறதா, வேலை செய்யாத நாள் என்று இருக்கிறதா? One day in 7 where he does not forgive anybody? வாரத்திலே ஒரு நாள் நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன் என்று அவர் சொல்கிறாரா? ஓய்வு நாள் என்று சொல்கிறார். One day he says I will not help anybody today. இன்றைக்கு ஓய்வு நாள், ஆகவே இன்றைக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறாரா? I am resting. நான் இப்பொழுது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, that's what Jesus said. அதுதான் இயேசு சொல்கிறார். My Father doesn't have any Sabbath day. என் பிதாவுக்கு ஓய்வு நாளே கிடையாது, அவர் இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். I am in partnership with my Father in this business. இந்த தொழிலிலே நான் என்னுடைய பிதாவோடு கூட நான் உடன் பங்காளியாக இருக்கிறேன். I don't have a Sabbath day, he ஆகவே said. எனக்கு ஓய்வு நாள் என்று இல்லை. I know in Genesis chapter 2 God had a Sabbath day. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் ஓய்வு நாளை வைத்திருந்தார் என்று But the எனக்கு next தெரியும். day Adam fell into sin. ஆனால் அடுத்த நாளில் ஆதாம் பாவத்தில் விழுந்தான். And after Adam sinned, God has never had a Sabbath day. ஆதாம் பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு ஆண்டவருக்கு ஓய்வு நாள் என்பதே Because கிடையாது. he has to help fallen man. விழுந்து போன மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டுமே. From Genesis 3 onwards, God has had no Sabbath. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் ஆண்டவருக்கு ஓய்வு நாள் என்பதே கிடையாது. Jesus said he's working until now. இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார் என்று இயேசு சொல்கிறார். So, I am a son in partnership with my father, I am also working. ஆகவே என் பிதாவோடு கூட நான் மகனாக இருந்து அவரோடு கூட நான் பங்காளியாக இருக்கிறேன், ஆகவே நானும் வேலை So செய்கிறேன். that is where I learned. இங்கே தான் அதை கற்றுக்கொண்டேன். I don't have a day of rest. எனக்கு ஓய்வு நாள் என்பது கிடையாது. I have an inward rest every day of the year. வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் உள்ளான இளைப்பாறுதல் எனக்கு இருக்கிறது. And when I have an inward rest, உள்ளான இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது I can work on the outside. நான் புறம்பாக வேலை செய்ய முடியும். That is how I have served the Lord. இப்படித்தான் நான் தேவனுக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். I don't have a day of rest. I don't need one. எனக்கு ஓய்வு நாள் என்பது கிடையாது, எனக்கு தேவையும் இல்லை. I say the same thing Jesus said. இயேசு சொன்ன அதே கருத்தை நானும் சொல்லுகிறேன். My Father is working. என்னுடைய பிதா கிரியை செய்கிறார். My Savior is working. என்னுடைய இரட்சகர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Without a Sabbath. ஓய்வு நாள் இல்லாமல் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். I also work. ஆகவே நானும் ஊழியம் செய்கிறேன். Every day I want to live for Him. ஒவ்வொரு நாளும் நான் அவருக்காக வாழ வேண்டும். Somebody asked me, Brother Zach, now you're 73, when are you going to retire? ஒருவர் என்னிடத்தில் இப்படி கேட்டார், சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுக்கு 73 வயதாகிவிட்டது, எப்பொழுது நீங்கள் ஓய்வு பெறப் போகிறீர்கள்? Oh, I said, I think I've got another 16, 17 years at least before I go to heaven. நான் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக இன்னும் குறைந்தபட்சம் 16, 17 ஆண்டுகள் இருக்கிறது. When I get to heaven, I promise you, I will stop preaching and praying and everything. நான் பிராமிஸா உங்ககிட்ட சொல்றேன், பரலோகத்துக்கு போன நாள்ல இருந்து நான் ஊழியம் செய்வதையோ ஜெபிப்பது எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன், ஓய்வு பெற போகிறேன். I will still serve God but not preaching and praying anymore. அங்கே நான் தேவனுக்கு ஊழியம் செய்வேன், ஆனால் அங்கே போய் பிரசங்கிப்பதோ ஜெபிப்பதோ கிடையாது. There's no retirement on this earth. இந்த பூமியில எனக்கு ஓய்வு என்பது கிடையாது. Definitely not. கண்டிப்பாக கிடையாது. Why? ஏன்? Because my Father is working. ஏனென்றால் என் பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Jesus said so, I am also working. ஆகவே அவர் நானும் கிரியை செய்து கொண்டு வரேன் என்று அவர் சொல்கிறார். All his life அவருடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதுமாக Jesus was working. இயேசு கிரியை செய்து கொண்டே இருந்தார். What about his possessions? அவருக்கு உண்டானவைகள் என்ன? See John 17. யோவான் 17ஆம் அதிகாரம். He didn't give 10% to God. அவர் தனக்குள்ளவைகளில் 10% தேவனுக்கு கொடுக்கவில்லை. See what he says in John 17. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். Verse 10. 10ஆம் வசனம். Jesus said to the Father in this prayer. இயேசு தம்முடைய ஜெபத்திலே பிதாவை நோக்கி சொல்கிறார். This is a true steward. இவர்தான் உண்மையான உக்கிரானக்காரர். This is a faithful steward. உண்மையுள்ள விசாரணைக்காரர். Father, பிதாவே, all the things that are mine are thine. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். Not 10%. 10% அல்ல, 100%. 100%. All that is mine is thine. என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள். And so he could say the next part of that verse. அடுத்த அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, Therefore, ஆகவே all that is thine is mine. உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். That is how he got everything from the Father. இப்படித்தான் ஒவ்வொன்றையும் பிதாவிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். Now some of you give 10% to God, God will give 10% to you. உங்களில் ஒரு சிலர் தேவனுக்கு 10% கொடுக்கிறீர்கள், தேவன் உங்களுக்கு 10% மாத்திரம் கொடுப்பார். I don't want 10% from God.
I don't want நான் எனக்கு 10%. தேவனிடத்திலிருந்து எனக்கு 10% தேவையில்லை. I want everything God has. தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் எனக்கு தேவை. How many of you want 10% from God? உங்களில் எத்தனை பேருக்கு தேவனிடத்திலிருந்து 10% மாத்திரம் போதும்? Supposing you go to heaven, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீர்கள். God says, you gave me 10% on earth, right? பூமியில நீ எனக்கு 10% கொடுத்தா அல்லவா? Okay, that corner of heaven, 10%, you can roam around there, but you can't come to the 90% of heaven. பரலோகத்துல அந்த மூலையில பாத்தீங்கன்னா அதான் அந்த 10%. அங்க வேணா இருக்கலாம், ஆனா என்கிட்ட எல்லாம் வர முடியாது. I don't want to hear that. எனக்கு அப்படி நான் கேட்க விரும்பவில்லை. I want to be like Jesus. நான் இயேசுவை போல இருக்க All விரும்புகிறேன். that is mine is thine. என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள். All that is thine is mine. உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். I want to urge you, my brothers and sisters, என் சகோதர சகோதரிகளை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். be a faithful steward. உண்மையுள்ள உக்கிரானக்காரனாக Now, இருங்கள். I explained earlier, that does not mean you put all your money in the offering box. ஏற்கனவே விலைக்கு சொன்னேன், இதனுடைய பொருள் எல்லாம் உங்கள் பணத்தை எல்லாம் காணிக்கை பெட்டியிலே போடுவதல்ல. Everything you must be faithful in using it for the glory of God. ஒவ்வொன்றையும் நீங்கள் பயன்படுத்துவதிலே தேவனுடைய நாம மகிமைக்காக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். You can save up money to build a house. That is for the glory of God. There is ஒரு nothing wrong in it. வீட்டை கட்டுவதற்கு பணத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்கலாம். அது தேவனுடைய மகிமைக்காக. You can save up money to educate your children. That's good for the glory of God. உங்களுடைய பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். அது தேவனுடைய நல்லது, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. People say, where does it say that in the Bible? இப்படிலாம் சொல்றீங்களே, வேதத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்களேன். Okay, I'll show you. நான் காண்பிக்கிறேன். I always say, don't believe me if I can't show it to you in the Bible. வேதத்திலிருந்து நான் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்காவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். 2 Corinthians 12:14. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். The last part of that verse. அந்த வசனத்தின் பின்பகுதி, Children do not have to save up for their parents, but parents must save up for their children. பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். What does it say parents must do for their children? பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது? They must save up something for them. பிள்ளைகளுக்கு என்று ஏதோ ஒன்றை சேமித்து கொடுக்க வேண்டும். Is the Holy Spirit writing that? பரிசுத்த ஆவியானவர் இதை எழுதுகிறார் என்று கேட்கலாம். But you say Jesus said don't save up treasure for yourself. இந்த பூமியிலே உங்களுக்கு என்று பொக்கிஷத்தை சேமித்து வைக்க வேண்டாம் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே பிரதர் என்று சொல்லலாம். Both are true. இரண்டுமே உண்மைதான். I don't save up treasure for myself. எனக்கென்று நான் பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பதில்லை. But I save up for my children. இந்த பிள்ளைகளுக்கு என்று பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறேன். There's nothing wrong in that. அதே தவறில்லை. And not only that, அது மட்டுமல்ல, Paul is speaking here to the Corinthian Christians. கொரிந்திலே உள்ளதான கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்கிறார். Verse 14 first part. 14ஆம் வசனம் முதல் பகுதி. As an apostle I will not be a burden to you. அப்போஸ்தலனாக இருக்கக்கூடிய நான் உங்களுக்கு பாரமாக இருக்க போவதில்லை. Why? ஏன்? Because I am your father. நான் உங்களுடைய தகப்பன். You are my children. நீங்களுடைய பிள்ளைகள். That is why I don't take money from you, he said. ஆகவே தான் உங்களிடத்திலிருந்து நான் பணத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்கிறார். See Paul's attitude as a father. பவுல் தகப்பனாக இருந்த அவருடைய மனப்பான்மையை பாருங்கள். Many pastors are not fathers. அநேக பாஸ்டர்கள் தகப்பன்மார்களாக இல்லை. That's why they take money. ஆகவே தான் பணத்தை வசூல் செய்கிறார்கள். They are school teachers. அவர்கள் பள்ளியிலே உள்ளதான ஆசிரியர்கள். You can't employ a school teacher without giving him a salary. ஒரு ஸ்கூலிலே சம்பளம் கொடுக்காமல் எந்த ஆசிரியரையும் நியமிக்க முடியாது. But how much salary does your father get for looking after you? உங்கள் பிள்ளைகளே உங்களை கவனிக்கும்படியாக பெற்றோர் எவ்வளவு சம்பளத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்? How much salary does your mother get for looking after you? உங்களை பராமரிப்பதற்கு உங்களுடைய அம்மாவுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கிறது? Your father and mother do 1,000 times more for you than that school teacher. இந்த ஸ்கூல் ஆசிரியரை காட்டிலும் உங்களுடைய தகப்பனும் தாயும் 1000 மடங்கு அதிகமாக உங்களுக்கு செய்கிறார்கள். They do it free. ஆனால் அது இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். Because they are fathers and mothers. ஏனென்றால் அவர்கள் தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார்கள். The school teacher will not teach you 1 hour of mathematics without collecting money. பணம் வசூலிக்காமல் பள்ளியிலே வேலை செய்கிற ஆசிரியர் 1 மணி நேரம் கூட உங்களுக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க மாட்டார். And most pastors are teachers. They collect their salary. அநேக பாஸ்டர்கள் டீச்சர்களாக இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய சம்பளத்தை வசூலிக்கிறார்கள். Fathers don't collect a salary. தகப்பன்மார்கள் சம்பளத்தை வசூல் செய்ய மாட்டார்கள். This church has been going for more than 30 years. இந்த சபையானது 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக இங்கு நடைபெற்றுக் Or at கொண்டிருக்கிறது. least 30 years. குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள். The elders here are not teachers. They've been fathers. They never collected a salary from இங்கே you. இருக்கக்கூடிய மூப்பர்கள் அவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, அவர்கள் ஒரு காலம் சம்பளத்தை வசூல் செய்வதில்லை. The same way in all of our churches. அதே போல தான் நம்முடைய எல்லா சபைகளிலேயும். That is what we say, we are different from others. இங்கே தான் நாம் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம் என்று We don't சொல்கிறோம். have paid school teachers, we have unpaid fathers. சம்பளம் கொடுக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்களுக்கு இல்லை, சம்பளம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். Like Paul. பவுலை போல. He says children don't have to give to the father gives for the children. பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே,
What did Jesus say? இயேசு என்ன சொல்கிறார்? I give everything to God, God gives everything to me. என்னுடைய எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு கொடுக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். Those who give 10% to God will get 10% from God. 10% மட்டுமே தேவனுக்கு கொடுக்கிறவர்கள் தேவனிடத்திலிருந்து 10% மட்டுமே பெற்றுக்கொள்வார்கள். Those who give everything say, Lord, it's all yours. எல்லாவற்றையும் தேவனுக்கே கொடுத்து ஆண்டவரே உம்முடையது என்று சொல்கிறவர்கள். God says to you, தேவனை பார்த்து சொல்கிறார், my son, என் மகனே, my daughter, என் மகளே, all that I have is yours. எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. I believe God can heal your sicknesses like that. இது போல தேவனுடைய வியாதிகளை குணமாக்க முடியும். I don't preach healing, நான் குணமாக்குதலை பிரசங்கிப்பதில்லை, but I have experienced healing many times in my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பல சமயங்களிலே தேவனுடைய குணமாக்குதலை உணர்ந்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். Otherwise, how could I be serving God for 46 years without missing a single meeting anywhere in the world? அப்படி இல்லாதிருந்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு கூட்டத்தையும் ஒரு கூட்டத்தை கூட நான் தவற விடாமல் சென்று 46 ஆண்டுகள் பிரசங்கிக்க முடிந்திருக்கிறது. Because God has given me everything that He has. தேவன் அவருக்கு உள்ளதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். Because I gave everything to God. என்றால் நான் எனக்குரியதெல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். God doesn't like me in a special way, He likes you also. என்னை மட்டும் ஏதோ விசேஷமாக நேசிக்கிறார் என்றல்ல, தேவன் உங்களையும் நேசிக்கிறார். But these are laws. இவைகள் எல்லாம் பிரமாணங்கள். You give 10% to God, He'll give 10% to you. 10% ஆண்டவருக்கு கொடுத்தால் அவர் 10% உங்களுக்கு கொடுப்பார். Let me show you Psalm 18. சங்கீதம் 18. Psalm 18. சங்கீதம் 18. Verse 25. 25ஆம் வசனம். With the kind you show yourself kind. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், with the blameless you show yourself blameless. உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், with the pure you show yourself pure. புனிதனுக்கு நீர் புனிதராகவும், with the crooked you show yourself astute. மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் என்று சங்கீதம் 18 26 27. God will be to you according to how you are. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுபோல தேவன் உங்களை நடத்துவார். You give everything to God, நீங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுங்கள், God will give everything to you. அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பார். So let's recognize that first. ஆகவே நாம் முதலாவதாக இதை அறிந்து கொள்வோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we pray that you will apply these truths to our lives. ஆண்டவரே, இந்த சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Help us to live according to the light. ஆண்டவரே, இந்த வேதவசனத்தை வெளிச்சத்தை பெற்று வாழ உதவி செய்யும். Glorify you in our lives. உம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்த உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.